ஹலோ காய்ஸ், இந்த சக்திவேலோடைய கேவலமான எண்ணங்கள் எதுவுமே நிறைவேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இடக்க லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே சண்டை போடுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சவங்களே கிடையாதுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பாண்டியனுடைய குடும்பத்துக்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை வளர்க்குறத மட்டும்தான் அவங்களுடைய வேலையாகவே வச்சுட்ருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு இவங்களுடைய குடும்பம் ரெண்டு பேருக்கும் நடுவுலையுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா சக்திவேல் ரொம்பவே ஓவராக போய்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம பாட்டி இருக்காங்க இல்லையா, காந்திமதி பாட்டி தன்னுடைய பேரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. பேரனான கதிரை பக்கத்தில் வச்சு பார்க்கணும், அவருக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அவரை விசாரிச்சுட்டு எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு 4 வார்த்தை அவர்கிட்ட கேட்டுட்டு போகணும் அப்படின்றது தான் பாட்டியுடைய ஆசை. அதுக்காக தான் பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்கிறாங்க. எப்படியாவது தன்னுடைய பேரனை பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நம்ம மீனா கோமதி எல்லாருமே பாட்டியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்னுடைய பேரனை கொஞ்ச நேரம் வெளியில் வர சொல்லுங்கள், நான் அவனை பார்த்துட்டு போயிடுறேன், எனக்கு ஆசையாக இருக்குது, அவனுக்கு எப்படி உடம்பு இருக்குது, அவனுக்கு சரியாயிடுச்சா, நான் அவனை ஒரு வாட்டி பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாட்டி ரொம்பவே எமோஷ்னலாக சொல்கிறாங்க. அப்போது கோமதி நீ கண்டிப்பாக பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம தங்கமயில் மீனா ராஜி இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி உடம்பு சரியில்லாதவங்களை எப்படி ரோட்டில் வச்சு பார்ப்பீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னப்ப நாங்கள் என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டலுக்கு தானே பார்த்தோம், அப்போ நீங்களும் எங்கள் கூட எங்கள் வீட்டுக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு தான் போங்களேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ பாட்டிக்கு என்னம்மா இது இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா, எனக்கு வரணும்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் நான் இப்போ வந்தேன் அப்படின்னா என்னுடைய பையங்களுடைய ஆட்டத்தை தாங்கவே முடியாது, அவங்க ரொம்ப ஆடுவானுங்க அப்படின்ற மாதிரி பாட்டி இதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போது ராஜி ரொம்பவே தைரியம் கொடுக்குறாங்க. என்ன பாட்டி நீங்கள் இப்படி பயப்படுறீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே கூடாது, நீங்கள் அன்றைக்கி அப்பா நீங்கள் இங்கே பார்க்க தான் செஞ்சீங்க, அப்பாவுக்கு தெரியாமல் அப்போல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் வரல இல்லையா, அதனால் நீங்கள் தைரியமாக வாங்க, எந்த விதமான பிரச்சனையும் வராது, நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி ஒரு குருட்டு தைரியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிக்குள்ளே திணிக்கிறாங்க. திணிச்சு இங்கே வந்துருங்க, பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாங்க, நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டிக்கு அதிகப்படியான பயம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். தன்னுடைய பையங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு அவங்களால இமேஜின் கூட பண்ண முடியல. அந்தளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அப்போது இவங்க பயப்படுறதுல என்ன பண்ணுன்னா ஒரு விதமான நியாயம் என்ன பண்ணுது, இருக்கதாங்க செய்யுது. அப்போது அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ராஜி எப்படியோ கம்பல் பண்ணி பாட்டி என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் பாட்டிக்கான பிரச்சனைகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பாட்டி வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஏன்னா நம்ம வடிவு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லது தான், அவனை பார்த்துட்டு வந்துடுவீங்கள்ல அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ராஜி என்னுடைய புருஷனை நீங்கள் பார்க்க மாட்டிங்களா பாட்டி அப்படின்ற மாதிரிலாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அப்போது இவங்களால என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க வந்தோடனே தன்னுடைய பேரனுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உன்னோட வீடு ரொம்ப நல்லா இருக்குது கோமதி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பல வருடங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்பாவும் பொண்ணும் ஒரு அம்மாவும் பொண்ணும் மீட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு எமோஷ்னல் கோமதிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுவும் இன்னைக்கு அதாவது எதிர்பாராமல் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவே இல்லை. அப்படி நடந்த விஷயங்கள் நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வாங்க பாட்டி இதை சாப்பிடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான உபசரிப்பு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் தம்பியை கூப்பிடுங்க கதிரை, நான் பார்த்துட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்போ நீங்கள் இப்போ உடனே கிளம்பிடுவீங்களா பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
இல்லைம்மா, அதாவது இவனுங்க வந்து பார்த்துட்டானுங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிருமேம்மா, அதுக்கு தான் நான் பயப்படுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி பாட்டி, அப்போ நீங்கள் கிளம்பிடுவீங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு வந்துட்டு முறுக்கு அதிரசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க கோமதி ஒரு பக்கம். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கதிர் வந்துட்டு வர்றாரு. இன்னையா நீ வந்து இந்த பல பேரோட உயிரை, அந்த பொண்ணோட உயிரை மானத்தை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. நீ உன்னோட எந்த நல்ல மனசுக்கு உனக்கு வந்து எந்த குறையும் என்ன பண்ணாது, வராது. நீ எப்போவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்ப அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரசி வந்து பாட்டி கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் பாட்டி எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரில. நம்ம வீட்டில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் கிடைக்குமான்னு கூட தெரில. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போவே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு பாட்டி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து சுமூகமாக போய்கிட்டு இருக்குது. அங்கிட்டு வந்துட்டு நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீ வந்து சீக்கிரம் வா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குடி சீக்கிரம் வர சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இங்கே வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதில் வந்து நீயும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு நான் என்ன பண்ணுறேன், ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்படி என்ன விஷயம் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். என்ன அப்படின்னா, பாண்டியன் வந்து பயங்கரமாகவே டென்ஷன் ஆகுறாரு. என்னடா இது, ஒரு பெத்த தாயை வந்து ரோட்டில் நிற்க வச்சு இத்தனை கேள்விகள் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கரமான கடுப்பாகுது. ஏன்னா சக்திவேலும் முத்துவேலும் அத்தனை கேள்வி கேட்குறாங்க. யாரை கேட்டு நீ அந்த வீட்டுக்கு போன, இத்தனை வருஷம் அப்போனா இதே மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருந்தியா, எங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிறைய வார்த்தைகளால் காயப்படுத்துகிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, இவ்வளோ வயசானவங்களை போட்டு இத்தனை கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம காந்திமதியை நினச்சி. இருந்தாலும் பாண்டியனால் வந்து ரொம்ப உள்ளே போக முடியல. அவங்க அம்மாவை கேட்டுட்ருக்காங்க அப்படின்றதுனால அவரும் ஒரு அளவுக்கு வந்து அமைதியாகவும் போகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணல அப்படின்னா அமைதியாக இருக்கலை. அதுதான் வந்துட்டு இவங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனைகளாக பார்க்கப்படுது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்கள வந்து யாருமே எதுவுமே கேட்கக்கூடாது. அப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவானுங்க, சண்டைக்கு போயிடுவாங்க. அப்படி சண்டைக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து நிறைய வார்த்தைகளால் திட்டி அவங்களுடைய அந்த ஒரு உறவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் கௌரவம் இது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. நம்ம அப்பத்தா வந்து சரி தன்னுடைய பொண்ணு தானே பார்த்தாங்க, நம்ம அம்மா தானே, அவங்க பொண்ணை தானே பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலாக கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து அவங்களுக்கு அடிமைகள் தான். அதுவும் பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய அடிமை மட்டும்தான். அவங்களோட பேச்சை மட்டும்தான் அவங்க வந்து கேட்டு வாழணும். மற்றபடி வந்து அவங்களுக்குன்னு சுய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு ஆதரிக்கவும் மாட்டாங்க. அதுக்கு மாறாக வந்துட்டு அவங்கள வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. இது மட்டும்தான் அவங்களுடைய முழு டைம் வேலையாகவே இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே என்ன அப்படின்னா ரொம்பவே பாவம் தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதுவும் வந்துட்டு ராஜியோடைய அம்மா அவங்கள வந்துட்டு ரொம்பவே பாடுபடுத்துகிறாங்க. அதுவும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, ராஜிக்கு வந்து அவங்க சின்னதாக சப்போர்ட் பண்ணிட்டாலும் அவங்கள வந்து பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா ராஜியோடைய அப்பா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எப்போ வந்துட்டு இவங்க வந்து ஓகே நாங்கள் வந்து இந்த மாதிரி அடிமையாக வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து இந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முழுமையான சுதந்திரம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இவங்களாம் வந்துட்டு அந்த அளவுக்கு தைரியமாக ஒரு முயற்சியை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது.
ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பொண்ணுங்க அப்படின்னாலே வந்துட்டு அடிமை அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பலோடு தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் வந்துட்டு இவங்க ட்ராவல் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எப்படி எங்கிட்டு கூடி இவங்களை வந்துட்டு இவங்க எதிர்த்து நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே வந்துட்டு பல குழப்பங்கள் பல பயங்கள் வந்துட்டு இவங்களுக்கு நடுவிலே இருக்குதுங்க. ஸோ இவங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பவர் வந்துட்டு இவங்களுக்கே தெரியல. இவங்க வந்துட்டு பண்ணணும்னா பண்ணலாம். ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அவங்க பண்ணுற கொடுமைகளுக்கு வந்துட்டு இவங்க நிறைய பதிலடி கொடுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பயம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த பயத்தில் வந்து அவங்களால என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அடங்கி ஒடுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து பாட்டியுமே வந்துட்டு அடக்கிட்டாங்க. இத்தனை வருஷமாக வந்துட்டு பாட்டியும் நீ வந்து உன்னுடைய பொண்ணை பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு பாட்டியை வந்து ஒரு அடிமை மாதிரி தான் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. அப்போ பாட்டியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. இவங்க வந்து எல்லாரையுமே வந்துட்டு பழக்கப்படுத்திடுறாங்க. நீங்கள் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிமை ஆக்கி அவங்கள வந்து நீங்கள் அவ்வளோதான்னு வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு அடிமைத்தனத்தை வந்து அவங்களுக்குள்ளே ஒரு உருவாக்கி அப்படியே வச்சுட்டாங்களே தவிர அவங்கள வந்து சுயமாக சிந்திக்க விடலை, எதுவுமே பண்ண விடலை. அதனால தான் அந்த பொண்ணுங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்துட்டு அப்படி இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அதில் வந்து ராஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தப்பிச்சிட்டாங்க. ராஜ் தப்பிச்சு இங்கே அதாவது ஒரு சிறையிலேருந்து தப்பிச்சு இன்னொரு சிறைக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான். இங்கேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்டியன் சொல்கிற விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் இந்த வீட்டில். பாண்டியனுடைய ஆட்சி மட்டும்தான் நடக்கும் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி தாங்க இங்கே வந்து ஒவ்வொரு சீன்லேயுமே வந்துட்டு பாண்டியனுடைய செயல் மட்டும்தான் நடக்கும். அவருடைய பேச்சு மட்டும்தான் என்ன நடக்குன்னா ஓங்கி நிற்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு பாண்டியனுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அவர் வந்து பிள்ளைங்க மேலே எல்லார் மேலேயுமே வந்துட்டு அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து என்ன அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஒழுக்கமாக வளரணும். அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒழுக்கத்தில் வந்து தவறிடுவாங்க, அவங்க வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற எண்ணம் தானே அவருக்கு தவிர மற்றபடி பிள்ளைங்களை வந்து கொடுமைப்படுத்தணும் அப்படின்றது அவருடைய எண்ணம் கிடையாது. ஆனால் மற்றவங்களுடைய பார்வையில் வந்து அவர் வந்து ரொம்பவும் ஹார்ஷாக நடந்துக்கிறார் இல்லையா, அதனால் அவர் வந்து எல்லாருமே கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோணும். ஸோ இவங்களுக்கு வந்து இப்படி தோன்றதில் வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன்னா அவருமே வந்துட்டு ரொம்பவும் ஹார்ஷாக தான் நடந்துக்கிறாரு. ஒரு சில விஷயங்களில் கூட என்ன பண்ணலைன்னா ஃப்ரீடமாகவே விடமாட்டார், எப்போவுமே ஹார்ஷாக தான் இருப்பார். ஒரு மனுஷன் எப்போவுமே கோவமாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் அவர் இருப்பாருங்க. ஸோ அதனால் இவங்களுக்குமே வந்துட்டு அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ கதிருக்கு வந்து ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட், அதாவது அவருடைய வாழ்க்கையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய அடி தான். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காரு, அதுவும் வந்து பண்ணாத ஒரு குற்றத்துக்கு. அப்போது தன்னுடைய தம்பிக்கு ஆதரவாக தன்னுடைய அண்ணனாக எல்லாருமே வந்துட்டு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிராக இருக்கட்டும் நம்ம சரவணனாக இருக்கட்டும் 2 பேருமே ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதெல்லாம் முடியாது, இன்றைக்கும் என்ன பண்ணணும், கடைக்கு வந்து தான் ஆகணும், கடையை திறந்து தான் ஆகணும், வியாபாரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ஒத்த காலில் நிற்கிறாரு. அவருடைய விருப்பப்படி என்ன பண்ணாருன்னா கடைக்கு கூட்டிகிட்டும் போயிட்டாரு. ஆனால் அவருடைய பாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ப்ராக்டிக்கலாக இந்த விஷயத்தில் மட்டும் யோசிச்சார் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது இப்போ வந்து நம்ம அங்கே அவன் பக்கத்துலேயே இருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப என்ன பண்ணலாம், அவனுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருக்கும். பக்கத்துலேயே உட்காந்து என்ன பண்ண அவனுக்கு வந்து மேலும் மேலும் நம்ம வந்து கஷ்டத்தை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து அவன் அனுபவிக்கணுமா, எதற்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, வேண்டாம். இப்போ வந்து நம்ம அவனை ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அவன் வந்து நம்மளை எல்லாத்தையுமே வந்துட்டு பக்கத்தில் இல்லாமல் இந்த விஷயங்கள்லேருந்து அவன் என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக வெளியில் வரணும். வெளியில் வந்தான் அப்படின்னா அவன் கொஞ்சம் நார்மல் ஆகிடுவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்ககிட்ட எப்பவும் போல் என்ன பண்ணலாம், பேசிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட எதையாவது பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவனால் வந்துட்டு எதையுமே மறக்கவும் முடியாது.
அவனால் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரவும் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றது தவறு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவனை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா, பின்னால் போய் யார்கிட்ட சொல்கிறாரு, நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் முன்னால் பிள்ளைங்கக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, வியாபாரம் போயிடும், பணம் போயிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் சொன்னார். அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன நினைப்பாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்னு தானே நினைப்பாங்க. இந்த ஒரு தவறை தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாண்டியன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து தன்னுடைய பையங்க கெட்டவனாகவே நினச்சாலும் தப்பில்லை, ஆனால் தன்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அவங்க வந்து ஒழுக்கமாக இருக்கணும். இப்போ அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு ஹார்ஷாக பணத்தை செலவு பண்ண விடாமல் சம்பளத்தை வந்து வாங்குறாரு இல்லையா, அதை கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனியாக அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக வந்துட்டு பணம் சேமித்து வச்சுக்கிட்டு இருக்காரு பாண்டியன். ஸோ அவர் வந்து ஒரு ரொம்பவே ஒரு நல்ல அப்பாவாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தெரியப்படுத்தாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம். ஸோ எப்போ இந்த உண்மைகளெல்லாம் வெளியில் சொல்லுவார், எப்போ பிள்ளைங்களும் அவரை வந்து முழுமையாக புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோடு வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவரை பற்றின எல்லா உண்மைகளும் வெளியில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஏன்னா இப்போவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் சுவாரஸ்யம் என்ன இருக்குது, நமக்கு வந்து கதை வந்து பாதிக்கு மேலே இன்னும் நகரணும். அப்போ தான் வந்துட்டு பாண்டியன் வந்து எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக இப்படி இருக்கிறாரு, உண்மையிலே அவருடைய குணம், மனசுக்குள்ளே அவருடைய குணம் என்ன, அவர் வந்து பிள்ளைங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு பிள்ளைங்க வந்து அவரை எப்போ வெறுக்கிறாங்களோ அப்போ தான் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும். இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாளடைவில் பிள்ளைங்க எல்லாருமே அவர் வந்து வெறுப்பாங்க. அப்போ வந்து ஒருத்தராக வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது 3 பிள்ளைங்களும் சேர்ந்து தன்னுடைய அப்பா தவறு அப்படின்னு சொல்கிற ஒரு தருணம் வரும்போது தான் இந்த உண்மைகள் எல்லாமே கோமதி மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா வெளிப்படும். ஏன்னா இப்போவும் வந்துட்டு பாண்டியன் எப்படிப்பட்டவர், அவர் பிள்ளைங்களுக்காக என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒருத்தவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அங்கே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த பையங்களாம் வந்துட்டு பாண்டியன் எதற்காக இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த அளவுக்கு வேலை வாங்குறாரு, ரொம்பவும் ஹார்ஷாக நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாண்டியனை பற்றி தவறாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது எதையுமே கண்டுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பையங்க ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அதற்காக என்ன பண்ணாலும் தப்பே கிடையாது அப்படின்னு மட்டும்தான் அவர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்துட்டு இது எல்லாத்துக்கும் கடைசியில் அவர் வந்து பிள்ளைங்களுடைய பார்வையில் வந்துட்டு அவர் ஒரு வில்லனாக மாறிடுவார் அப்படின்ற விஷயத்தை பற்றி அவர் என்ன பண்ணலைன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, அதை பற்றி அவர் நினைக்கவும் இல்லை. அவருக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய பிள்ளைங்க வந்து தன்னை எப்போவுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய பிள்ளைங்க தன்னை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க, அவங்க தன்னை புரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்களா இருந்தால் அவங்கள வந்து தப்பாக நினைக்க மாட்டாங்க தன்னுடைய அப்பாவை அப்படின்ற விஷயங்களை வந்து அவர் நினைக்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமாவது அவங்கக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு ஹார்ஷாக நடந்துக்கக்கூடாது, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு பாண்டியன் என்ன பண்ணுறாருனா யோசிக்கிறதுக்கு மறக்கிறாரு. இந்த ஒரு விஷயங்கள் தான் அவர் வந்து பண்ணுறதுலே மிகப்பெரிய தப்பு. அதுலேயும் வந்துட்டு மருமகள்களும் சில சமயங்களில் பாண்டியனை வந்து ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அவர் பண்ணுற விஷயங்கள் சரி, ஓகே, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய இடத்துல வந்துட்டு அவங்கள புரிஞ்சு தான் நடந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு எந்த அளவுக்கு போக போகுது, எந்த அளவுக்கு வந்து இவங்க பொறுமையாக அவரை வந்து புரிஞ்சு நடந்துக்க போகிறாங்க, எப்போ வந்துட்டு புரிஞ்சுக்க தவற போகிறாங்க, பாண்டியனும் எப்போ அவருடைய எல்லையை மீறி ரொம்பவும் பிள்ளைங்கக்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்க போகிறாரு அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அப்பத்தாவை வெளியில் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப பேசுகிறாங்க. குலதெய்வத்து மேலே சத்தியம் பண்ணிவிட்டு இந்த குடும்பத்து கூட இனிமேல் எந்த ஒட்டு உறவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்து மேலே சத்தியம் பண்ணிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னானுங்கன்னா அவனுங்களுக்கு எந்த அளவுக்கு திமிர் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பானுங்க. அந்த அளவுக்கு திமிரா வந்துட்டு பேசுகிறது பாண்டியனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ அதனால் வந்துட்டு அப்பத்தாவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் என் கூட வீட்டுக்கு வந்துடுங்க, நாங்கள் வந்து உங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறாரு. ஸோ அப்பத்தா அவங்க கூட வரப்போகிறாங்களா வரமாட்டாங்களா, இதுக்கப்புறம் வந்து அப்பத்தா வந்து கோமதியோடைய வீட்டில் இருக்க போகிறாங்களா அப்படின்றத நோக்கி தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அப்பத்தா வந்து
நம்ம கோமதியோட வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எபிசோட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம முத்துவேல் சக்திவேல் இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய செருப்படியாக இருக்கும். இதுக்கப்புறமா தான் அவங்க திருந்துவாங்களா அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.